எனக்கு 10 பேரு நல்லவங்க வேணும், எனக்கு கூட்டிட்டு வா, நான் ஒரு காரியம் செய்யணும்னு சொல்றாங்க. சரி குருதேவா அப்படின்னு சொல்லி துரியோதனா புறப்படுறா. நல்ல 10 பேர் நல்லவங்களுக்கு தேர்வு இருக்கு. தர்மரை கூப்பிடுறாங்க. தர்மராஜா, நான் ஒரு காரியம் செய்யணும், எனக்கு 10 பேர் கெட்டவங்க வேணும், 30 நாள் டைம் கொடுக்குறேன், ராஜ்யத்துல சுத்தி கொண்டு வாங்க சொல்றாங்க. அவரு போறாங்க. 30 நாள் முடியுது. துரியோதன வர்றா, வெறும் கையில வரா. என்ன துரியோதன ஆச்சுன்னா, மன்னிச்சிருங்க குருதேவா, நான் உன் ராஜ்யம் எல்லாம் தேடினேன், ஒருத்தன் கூட நல்லவன் கிடைக்கல, ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கு, அது என்ன காரியம் சொல்லுங்க, அதை நானே பண்ணி முடிச்சிருக்கேன் சொல்றாங்க. தர்மராஜா வர்றா. அவரு தனியா வர்றாரு. என்ன தெரியுமான்னு கேட்டா, மன்னிச்சிருக்க குருதேவா, நானும் 10 கெட்டவங்க பார்த்து ஒருத்தர் கெட்டவங்க கூட கிடைக்க மாட்டேங்கிறான், எல்லாம் நல்லவங்க தான் இருக்காங்க, அது என்ன காரியம் சொல்லுங்க, நானே முடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா, துரியோதன கெட்டவன், கெட்ட குணம் உள்ள, அதனால்தான் கெட்டவங்க தேடலாம். அவனை பார்க்கறவங்க கெட்ட குணங்களே கண்ணுக்கு தெரியுது. தர்மன் நல்லவன், அவன் பார்க்கும்போது தர்மம் நல்ல குணங்களே தெரியுது, கெட்ட குணங்கள் தெரியல. அதே மாதிரி நீங்க முதல்ல நல்லவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கிற நண்பர்களே கண்ணுக்கு தெரிவாங்க, அவங்க கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்.